இத கண்டென்ட்டா போட எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா இத சொல்லணும்னு எனக்கு தோணுது. ரீசெண்டா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்துட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இப்ப நம்மளோட அவனுக்கும் நமக்கும் காமனான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே கேட்டாங்க, என்னடா அவன் எப்படி இறந்துட்டானான்னு சொல்லி விசாரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து விசாரிச்சாங்க. அதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பேர் விசாரிச்சாங்கன்னா அதுல ஒரு 2 பேர் தான் வந்தாங்க. அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்றது தெரியல. என்னடா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்துட்டான், ஆனா 10 பேர் விசாரிச்சாங்க வரேன்னு சொல்லி வெறும் 2 பேர் தான் வந்திருக்காங்க. மிச்ச பேர் யாருமே எதுவுமே அவனை பத்தி விசாரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இதை சில பேருக்கு அஃபண்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். எனக்கு இதுல அந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, நாளைக்கு நமக்கானாலும் இப்படிதானா, நம்மளை சுத்தி இருக்க ஒரு 8-10 பேர், நம்மளை சுத்தி நம்ம கூட இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் நமக்காக இருப்பாங்களா, இதான ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. இது நல்லதா கெட்டதா, இல்ல அவங்களோட ஓன் பிசினஸ் அவங்க பாத்துட்டு இருக்காங்க, அதனால அவங்களால வர முடியலன்ற ஒரு நார்மலான விஷயம் தானா, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுல இருந்து எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, நமக்கு எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாலும் நமக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்க போறது நம்ம கூடவே இருக்க அந்த 4-5 பேர் மட்டும்தான். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடாம, சின்ன சின்ன விஷயத்துக்கு சொல்லி காமிக்காம, எவ்வளவு நாள் ஹாப்பியா இருக்க முடியுமோ ஹாப்பியா இருங்க. நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது. இன்னைக்கு நமக்கு இந்த டே கிடைச்சதுக்கு கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி கூட முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருங்க. அதே மாதிரி என் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும், உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட ப்ளீஸ், அவங்களுக்கு சின்னதா அடிபட்டுச்சோ இல்ல அவங்களுக்கு உடம்பு சொல்லணும், நீங்க அவங்கள போய் பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு போன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்களுக்கு விசாரிக்காத செய்யுங்க. மேபி அந்த சின்ன கெஸ்டர் கூட அவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணலாம்.